அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷா ஸ்டெப்ஸ். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ போன்லெஸ் சிக்கனாக எடுத்து ஃப்ரைக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிட்டேன். அண்ட் உப்பு அண்டு கலரிங் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கலர் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முள்ளாக, அதாவது மீன்ஸ் போன் பீஸாக வந்து ஆணத்தில் போடுறதுக்காக அது தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அண்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா பானையில் வந்து உலவாத்து வச்சுருந்தேன் இது ரைஸ் போடுறதுக்காக. நான் இல்லைன்னா எங்கள் மாமியார் வந்து குக்கரில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இருக்கிறதுனால வந்து பானை தான் மோஸ்ட் ஆஃப் வந்து நான் சிம்மிலே வந்து நான் வைக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலாக நம்ம கேஸை ஆஃப் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சைடு போனால் அப்படியே லைட்டாக வந்து அந்த தீ குறையும் பார்த்திங்களா, சிம். ஸோ அந்த சைடு தான் நான் வைப்பேன். ஸோ வந்து கொதிக்கும் போது சோறு உள்ளே தான் வந்து கொதிக்கும், உங்களுக்கு வந்து கீழெல்லாம் வந்து பொங்கி ஊற்றாது. அண்ட் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கிராம்பு, பட்டை அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பழுத்த தக்காளியாக 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கல. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டை அந்த சைடு இந்த சைடு வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து கம்மியான குவான்டிட்டிக்கு தான் நான் எப்போதுமே செய்வேன். ஸோ தண்ணி என்னடா இவ்வளோ கபகபன்னு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன பாத்திரம். அண்ட் ஒரு சைடு வந்து ரைஸும் வந்து வெந்துருச்சு. அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் அடுப்பில் வந்து நான் இந்த சைடு சிம்மில் வைக்கல, ரைட் ஹேண்ட் சைடு தான் வச்சுருக்கேன். சோறு வந்து கீழே விழவே விழாது, பொங்கியும் வந்து கொட்டாது. ஃபைனலாக வந்து சோறும் நான் வந்து வடித்து விட்டுட்டேன். அண்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பயங்கர வெயிலாக, ஆனால் எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னமோ எங்கள் ஊரில் வந்து வெயில் அடிச்சிச்சு, மழையெல்லாம் ஒன்றும் பெய்யலை. ஸோ வந்து துணியெலாம் வந்து காய போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து சரி வெயில் இருக்கிறப்ப தான், ஏன்னா இல்லாட்டி மழை வந்து பிடிச்சிக்கும். ஏன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. இங்கே வந்து அந்தளவுக்கு மழை வந்து அடிச்சுக்கிட்டு ஊற்றலை, லைட்டாக தான் தூறுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை வந்து நான் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், பெப்பர் இதுதான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஆணத்தை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன ஃப்ரை பண்ணாலும் வந்து கருவேப்பிலை போடுறது ஒரு அப்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபிஷ் பொரிச்சாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, வாழைக்காவாக இருந்தாலும் சரி, வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சிக்கனையும் வந்து போட்டு விட்டேன். அண்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அது கூட வந்து ஃபைனலாக வந்து கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சிக்கனும் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நான் பேசிக்காகவே வந்து சிக்கன் ஃப்ரை சாப்பிட மாட்டேன், ஆணத்தில் போட்டது மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு என்னமோ சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டா ஏதோ பண்ணுற மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரையும் சாப்பிட்றதுல ஏன்னா வந்து அது சாப்பிட்டா வாய்வு பிரச்சனையாக இருக்குது, முதுகு குத்துது அப்படின்ட்டுங்கிறதுனால சும்மா ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் ஃப்ரை பண்ணேன். எதுவும் காய் இல்லை. ஸோ தட் வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சிக்கிட்டேன். அண்ட் சிக்கனும் ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி போட போகிறேன். என் ஹஸ்பண்டோட பைக்கு தான். ஆக்சுவலி எப்போதுமே இது நியூட்ரலில் வச்சுட்டு அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. ஸோ நான் எப்போதுமே ஒரு 15 டேஸ்க்கு ஒர்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி போடுவேன், அவ்வளோதான். ஸோ இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.